ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் புவி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு காக்கிற துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாவை காம்பை நீக்கி வச்சுருக்கேன், அதே அது கூட போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதையும் போட்ட பிறகு ஒரு 10 பல் பூண்டை நல்லா உரித்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளியும் அதிலே சேர்த்துடலாம். பருப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பருப்புக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாம். வச்சு நான் எங்கள் வீட்டு விசிலில் 5 விசில் வந்தால் வெந்து வந்துடும். அதே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு விசில் ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், விசில் வந்துருச்சு. விசில் வந்து கேஸ் ஸ்டவ் அடங்கினதும் பாருங்கள் பருப்பு எப்படி வெந்து வந்திருக்குன்ட்டு. நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கணும். வெந்த பிறகு நல்லா மற்ற வச்சு கிடஞ்சி எடுத்துக்கலாம். எனக்கு ஆல்ரெடி வெந்து வந்தனால நான் கிரண்டி வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டேன். அதுவே நல்லா கொஞ்சம் அளவுக்கு குழஞ்சி வந்துருச்சு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் சட்டி எடுத்து நல்லா எண்ணெய் சட்டி காஞ்ச பிறகு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதும் சாம்பாருக்கு. கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடுகு போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வந்துடணும். பாருங்கள், பொரிஞ்சு அடங்கின பிறகு நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள் எப்படி வதங்கி வந்திருக்குன்ட்டு. அதோட 3 காஞ்ச மிளகாவை காம்போடு அப்படியே போட்டுக்கோங்க. அதையே போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்ட பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் அது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்ட பிறகு ஒரு 3 தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அதையும் அது கூடயே சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றும் பாதியமாக வெந்தாலே போதும், ரொம்ப குலைவால வேகணும்லாம் அவசியம் இல்லை. சாம்பாருக்கு தக்காளி போதும், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தாலே போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. நீங்கள் உப்பு கூட போட்டாலுமே டக்குன்னு வெந்துடும். நான் உப்பெல்லாம் போடலை, லாஸ்ட்டாக போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்புறம் பருப்பு நான் வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் அது கூடயே ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு அதிலே சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டாலே போதும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் முருங்கைக்காய் 2 முருங்கைக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நான் அவரைக்காவை சின்ன சின்னதாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டு பாதி பேர் முருங்கைக்காய் எண்ணெயிலே வதக்கி போடுவாங்க, அதோட கலர் தெரியாது. நம்ம இப்போ போடும்போது அதோட கலர் அப்படியே தெரியும். பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர் நல்லா தெரியுதுன்னு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன், அதையும் நல்லா கரைச்சி அதிலே ஊற்றிக்கலாம். அதிலே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியுதுன்ட்டு பச்சையாக. அப்புறம் நல்லா கொதி வந்த பிறகு அரை முடி தேங்காய் எடுத்து மிக்ஸியில் அரைச்சி ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்து நல்லா சுண்டி வந்துடும். சுண்டி வந்த பிறகு நம்ம கீழே இறக்கிடலாம். அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோ வரும். பாய்.